வாழை மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் ஹாட் ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. மாரி சார் நீங்கள் படம் பார்க்கணுன்னு சொன்னார். படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பொதுவாக என்னென்னா, எனக்கு ராம் சார், டைரக்டர் ராம் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நண்பர். ப்ளஸ் அவரை ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஒர்க். ஸோ அவர் சொல்லிட்டு இருப்பாரு, மாதிரி அவரை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாங்கள். அவருடைய இந்த வளர்ச்சி வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கமர்ஷியலான படங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமாக அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்காது. பட் அவர் தொடர்ந்து அவருடைய படம் மூலமா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி படங்களை கொடுக்கறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்ணனாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக வந்த மாமன்னனாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். நிறைய பேசியிருக்கேன் நான் அவர்கிட்ட. இந்த படம் வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஃபிலிம் தான். பட் அதுக்குள்ள ஒரு அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காரு, அவ்வளோ பெயின் இருக்கு. ப்ளஸ் எனக்கு என்னன்னா, இந்த படம் வந்து அவருடைய ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னோடனே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு படத்தோட கதையை பற்றி நான் பெருசாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு பார்க்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு டெக்னிக்கலி பிரில்லியண்டான ஃபிலிம். சினிமா நேசிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். மியூசிக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்காக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், நடிச்சிருக்கிற அந்த 2 சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த டீச்சர் ப்ளஸ் கலையரசன், நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். ஒரு நடிக்கிறோன்ற மாதிரியா எந்த விதமான ஒரு ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ப்ளஸ் அட் த சேம் டைம் கமர்ஷியலாக நம்மளுக்கு வந்து போர் அடிக்காமல் என்கேஜிங்காக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவர் வந்து மேலும் மேலும் எல்லா படத்துலையுமே வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ நான் அவர்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், ஒன்று ரொம்ப இந்த சைடில் எடுத்துருவாங்க, இல்லைன்னா ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு. இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ஃபீல் வரும். ஏன்னா என்னால் டீட்டெயில்டாக படத்துக்குள்ளே போய் சில விஷயங்கள் பேச முடியல. ஸோ அது படத்தோட இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஓவராலாக என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல இயக்குனர்கள், வித்தியாசமான படைப்புகள் இதெல்லாம் வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கல்கி கூட ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பட் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியருக்கு அவரோட மியூசிக் வந்து அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. தேனியேஸ்வர் அவருடைய கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அண்ட் மெயினாக ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிற படங்களை மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் வித்தியாசமான கதைக்களம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமை வந்து அவங்க முன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ very very happy, Mari sir and the entire team, Hotstar, everyone. I wish you all very best. எல்லா பெரிய ஜாமான்களும் வந்து பேசிட்டாங்க மாரி சாரை பற்றி. ஸோ நான் அந்த படத்தை பார்த்த ஒரு ஆடியன்ஸாக இங்கே சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ படத்தை பார்த்துட்டு நேற்று தான் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாரி சார் இருந்தாங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பாரமாக இருந்தது. சார் இந்த இவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயத்தை, இவ்வளோ ஒரு உருக்கமான விஷயத்தை வந்து எப்படி சார் அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போது அவர் எதுவுமே சொல்ல, 30 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னாரு. அந்த 30 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும் போது அதில் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை தான் இந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரியலாக அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசெல்லாம் இல்லை. ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாரி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் இந்த குட்டி பசங்க பொன்வேல் அண்ட் ராகுல் 2 பேருமே மிரட்டிட்டாங்க. அதுவும் நான் சார்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அப்படியான்னு கேட்டார், சந்தேகமாக கேட்டார். என்ன சந்தேகமாக கேட்குறாரு அப்படின்னு யோசித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கலையரசன் பிரதர், அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அழகிய லைலா, அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரில, அவங்க நிக்கிலா, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்புறம் நான் சந்தோஷ் நாராயணன் பிரதருடைய பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது டைரெக்டாக அப்படின்னா அதுக்கு மியூசிக் ஒரு பெரிய ரீசன்.
அவருடைய குக்கு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபோக் சவுண்டிங் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒரு டெக்னோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பேக் போன். நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல நெகிழ வச்சுருக்காங்க. கடைசியில் வெளில போகும்போது ஒரு 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 பாரமான ஒரு விஷயம். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. கமல் சார், ரஜினி சார் வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் கதை வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன். மாறின ஒரு ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட இருந்து பார்த்து பேசும்போதெல்லாம் செட் ஆச்சு. இந்த மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு அப்போ சொல்லிட்டு இருந்தேன், பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன்னன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு ஒரு இயலாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வலியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கே நான்லாம் டோட்டலாக பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னல் ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வேலைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த 2 பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் இப்போ தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தா சேகராகவே என் மனசில் எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த 2 பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல் அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு 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 பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் என்ன மாதிரி ஒரு ஆள் எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே.